மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையக்குழு இரண்டாவது நாளாக இன்றும் விசாரணை நடத்தவுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையக்குழுவினர் நேற்று விசாரணை நடத்தினர். சுமார் 7 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு தேசிய மகளிர் ஆணையக்குழுவினர் தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்தனர். தொடர்ந்து தமிழக உள்துறை செயலர் தீரஜ்குமார், டிஜிபி சங்கர் சிவால், சென்னை காவல் ஆணையர் அருண் ஆகியோர் மகளிர் ஆணையக்குழுவினரை சந்தித்து வழக்கு குறித்து விளக்கம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையக்குழுவினர் இரண்டாவது நாளாக இன்றும் விசாரணை நடத்தவுள்ளனர்.